இந்த நாடகத்தை பாருமா, மாமியா மருமகளை பிடிச்சி எப்படி கொடுமைப்படுத்துறான்னு. மருமக கேரக்டர் பாக்குறக்கே பாவமா இருக்கு. ஆமாத்தா, எனக்கும் பாவமா தான் இருக்கு. என்ன நினைச்சு காலையிலேயே தூக்கமா என்னமா காலையில இருந்துச்சு ஒரு வீடு வாசல் கூட்டி விட மாட்டியா? இதெல்லாம் என்ன பிள்ளைக்கு ரச்சனம்? ஒரு நொட்டு சொல்லிட்டே இருக்கணும். எங்க வீட்டுல எங்க அம்மா தான் சமைப்பாங்க. நீ எப்ப சமைக்க கத்துக்க போற? நான் கத்து கொடுக்கறேன். என்ன பாத்திரம் வளர்க்குற? வெள்ளை வெள்ளையே சோப்பா இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டு ஃபுட் பாய்சனா இருக்கா? நான் ஏதாச்சும் வேலை செஞ்சா அதை நீங்க பாராட்ட கூட வேணாம். ஆனா அதை குத்த சொல்லி என்ன கேவலப்படுத்தாதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் அவ படுற கோவம் ஓகே. ஆனா நானும் இல்லைன்னு இந்த வீட்டுல தனியா இவ என்ன பண்ணுவாளோ பாவம். அப்படியே எங்க அம்மா கையில சமைச்ச மாதிரி இருக்கு. அத்தைக்கிட்ட இருந்துதாங்க நானே கத்துக்கிட்டேன். எங்க அம்மாவையே ஞாபகப்படுத்திட்டப்போ. ஏய், வீட்டை பளபளன்னு ஆக்கிட்ட. எங்க அம்மாவும் இப்படிதான், வீட்டை கோயில் மாதிரி வச்சிருப்பாங்க. அம்மாடி, இந்த டிவி சீரியல்ல இருந்து சோசியல் வீடியோ வரைக்கும் மாமியாங்கிற கேரக்டரே கொடுமைக்காரின்னே பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. நீ ஒரு மாமியாவா என்ன நினைச்சதுனாலதான் நான் ஏதோ ஒரு வேலை சொன்னா உனக்கு கோபம் வருது. உன் அம்மாவா நினைச்சுக்கிய.